மக்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அதை கேட்டுட்டு அதுக்கப்புறமா வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நம்ம கார்ட்டூன் சேனல் வந்து குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி எதுவும் வீடியோ பண்ணல, பெரிய ஆளுங்களுக்கு மாதிரி தான் நான் வீடியோ பண்றேன். இருந்தாலும் வந்து மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நிறைய மெயில் வந்துருச்சு, நிறைய வீடியோஸ்க்கு. ஓல்டு வீடியோஸ்ல இருந்து எனக்கு ஒரு 150-200 வீடியோக்கான மேட் ஃபார் கிட்ஸ்னு பழைய வீடியோஸ்லாம் மெயில் வந்துகிட்டே இருக்கு இன்னமும். அப்படியே தொடர்ந்து இந்த மாதிரி மெயில் வந்தா சேனலை யூடியூப் காரங்க தூக்கிடுவாங்க அப்படின்றது சொல்றாங்க. இந்த மாதிரி மெயில் தொடர்ந்து வந்துச்சுன்னா சேனலை ஒருவேளை டெர்மினேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு பயந்து நேற்று மேட் ஃபார் கிட்ஸ் நானே வச்சுட்டேன். அப்படி வச்சனா என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து சேனலோட வீடியோஸ் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வராது. அதுக்கப்புறம் உங்களால கமெண்ட் பண்ண முடியாது. மேட் ஃபார் கிட்ஸ் வைக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன் போகாத ரீசன்னால நிறைய பேருக்கு நான் வீடியோ போட்டிருக்கதே தெரியல. நேற்று எனக்கு 10,000 பேர் வியூஸ் கூட எனக்கு அது கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு வீடியோ வந்து நான் மேட் ஃபார் கிட்ஸ்னு வைக்கல. ஸோ நீங்கள் மறுபடியும் நான் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு நான் வச்சுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது, நீங்கள் கமெண்ட் பண்ண முடியாது. அதனால நீங்கள் நான் தொடர்ந்து சேனலில் வீடியோ போட்டிருக்கேனான்னு வந்து பாருங்க. நோட்டிஃபிகேஷன் வரலன்னா சர்ச் கொடுத்து ஜீவா சிவன் சர்ச் கொடுத்தீங்கன்னா நம்ம சேனல் வரும், அப்போ உள்ள வந்து பாருங்க. ஏன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் நான் வீடியோ போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும். பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க, பாதி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜீவா சிவன்னு சர்ச் பண்ணி தான் பார்க்க முடியும். அடுத்து நமக்கு இன்னொரு சேனல் இருக்கு, ஸ்ரீ ட்வின் கிராஃப்ட்னு. அதுவும் நம்ம சேனல் தான். அதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுலயும் தொடர்ந்து நான் வீடியோ போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. அம்மா எவ்வளவு தேங்காய் எடுத்து போடுறீங்க? அம்மா எனக்குலாம் நாக்கு தள்ளி போச்சப்பா. எதோ குமாரி, என்ன ஒரு நாளைக்கேவா? ஆமா, எனக்கே ரொம்ப கை காலெல்லாம் உடையுது. உங்களுக்குலாம் ஒன்றும் செய்யலையா? வலிக்க தான் செய்யுது, வேற என்ன பண்றது? வேற இதை நாங்களே எடுக்கலன்னா எங்க அம்மா ஒத்தியில கடந்து செய்வா. அதனாலதான் நாங்களும் கடந்து செஞ்சுட்டாக்கோம். உங்கள கூட வந்து ஜாலியா விளையாடலாம் தோட்டத்துல நினைச்சேன். கடைசியில வேலை வந்து உளுக்கிட்டியே. நீ தானே நான் தோட்டத்துக்கு வரேன்னா தேவையா இது உனக்கு? ஏ பிள்ளைகளா, என்னம்மா? நம்மளாம் வீட்டுக்கு போலாம், நேரம் ஆயிட்டுல. நான் உங்க அப்பாட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் ரோட்டுக்கிட்ட படலக்கிட்ட வந்து நில்லுங்க, வீட்டுக்கு போவோம். ஆ சரிம்மா. ஐ ஜாலி ஜாலி, வீட்டுக்கு போலாம். அம்மா இன்னும் அம்மா ஏதாவது வேலை சொல்லிடுவாளோன்னு நினைச்சேன். வீட்டுக்கு போயிட்டு மேலே கழுவிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடணும். இன்னும் கொஞ்சம் நேரமே வேலையை முடிச்சிருந்தேன்னா பம்பு செட்லேயே குளிச்சுட்டு போயிருந்துருக்கலாம். இனிமே குளிச்சேன்னா குளிரும். ஆமா பச்சந்தியா, பம்பு செட்ல குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, இனிமே என்ன பண்றது, இன்னொரு நாள் பார்த்துக்கிட்டலாம். என்னடி பெரிய பொண்ணு, இடம்லாம் வித்தியாசமா மாறி இருக்கு. ஆமாடா, எனக்கும் அதான் ஒன்றும் புரியல. இல்லா, என் மாமியார் ஒரு நாள் சொல்லிச்சு, இந்த பியாய்வெல்லாம் நைட்டு பாட்டுங்கிட்டும் கச்சேரியுமா இருக்குமா. ஒரே இந்த வீட்டுக்குள்ள இருந்து சத்தமா வெளியே ரோட்ல போனா கேட்குமா. ராத்திரி பக்கம் இந்த வீட்டுக்குள்ள ஆள் நடமாட்டம் இருக்க மாதிரி நல்லா வெளிச்சமா இருக்குமா. நான் கேள்விப்பட்டிருக்கேன். எட்டி என்ன டீ புதுசு புதுசா சொல்ற? ஆமா, நான் கூட அவிய ஏதோ சும்மா என்கிட்ட பியாய் கதை சொல்லியாவன்னு பார்த்தேன். அவிய உண்மையான பியாய் கதை சொல்லியிருக்காவன்னு எனக்கு இப்பதான் தெரியுது. ஐ உமா, அப்ப இன்னைக்கு ஆடலும் பாடலும் இருக்கு கச்சேரி இன்னைக்கு இங்க. அவன் எங்க உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா இல்லையான்னு தெரியாம இருக்கான். இவளுக்கு இங்க ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி கச்சேரி இருக்குன்னு சந்தோஷத்தை பேர் இழிச்ச வச்சு. எப்படியும் நம்ம சாவ போறோம்னு கன்ஃபார்ம் ஆயிட்டு அதை ஆடலும் பாடல் நிகழ்ச்சியோட என்ஜாய் பண்ணிக்கிட்டு சாவோம். ஐயோ, நான் என் புருஷனை விட்டு போறேன்னு தான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏட்டி பெரிய பொண்ணு, நம்மளெல்லாம் நம்ம வீட்டுக்காரனுவா தேடுவானுவலா தேடமுண்டானுவலா? ஒரு ஈ காக்க இந்த வீட்டை சுத்தி வர காணும். அதானே, என் புருஷன்லாம் என்னைய தேடுவாரா இல்லையான்னு எனக்கு இப்போ இன்னைக்கு தெரிஞ்சாகணுமே. நான் அவரை விட்டு போறேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவர் வருத்தப்படியாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிடணுமே முத. இப்போ என்ன பண்றது? பெரிய பொண்ணு, எனக்கு ஒரு ஐடியா. என்ன ஐடியா இழிச்சாச்சு? சாட்டிக்கு இந்த வவ்வாடு மாதிரி பியாய் வாங்கினேன், குறுக்கையும் மறுக்கையும் தெரிஞ்சுட்டு அலைஞ்சது இல்ல. அதில் ஒரு பியாயை பிடிச்சி நம்ம வீட்டுக்காரனெல்லாம் பிடிச்சி இழுத்து இங்கே கொண்டு வர சொல்லுவோமா? ஆ ஏண்டி அடிச்ச பெரிய பொண்ணு? நம்ம இந்த பியாய் கிட்ட மாட்டிக்கிட்டாலும் பிள்ளைல பாக்குறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆ போடு பெரிய பொண்ணு, அவளுக்கு பிள்ளை குட்டி இல்லைன்னா தான் எப்படி ஜாலியா இருக்கா. ஏட்டி, எனக்கு பிள்ளை குட்டி இல்லைன்னா நான் ஜாலியா இருக்கேன்னு பாத்தியலாட்டி. ஆ இனிமே பிள்ளை குட்டி இல்லைன்னா நீ செத்து போயிட்டாலும் உன் புருஷன் ரெண்டாவது ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா இருப்பாரு. எங்களுக்குலாம் அப்படியா? நாங்க இல்லைன்னா கல்யாணம் பண்ணா என் பிள்ளைலாம் அவரை சித்தி கொடுமையெல்லாம் அனுபவிக்கும். ஏட்டி, நீங்களா என்ன சாவே இல்லை, அதுக்குள்ள முடிவு பண்ணிட்டியே. எப்படியாவது தப்பிச்சு போறதுக்கு வழி ஏதாவது பாருங்கன்னா. ஏட்டி, பியாய் கச்சேரி ஆரம்பிச்சிட்டு போல இருக்கு. நல்லா உட்கார்ந்துருந்து டான்ஸை பார்ப்போம்.
ஆடுவாங்களே. ஆமாடி இழிச்ச வச்சு சூப்பரா ஆடுறாங்க. எனக்கே ஆடணும் போல ஆசையா இருக்கு. கண்ணோடு மணியான அதனால் கண்ணை விட்டு பிரிவதில்லை, நீ என்னை விட்டு பிரிவதில்லை. தக தக தகதும் தக தக தகஜும் தக தக தகஜும் தகஜும். சல 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 ரெட்டை கிளவி தக 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 ரெட்டை கிளவி உண்டல்லோ, தமிழில் உண்டல்லோ. பிரித்து வைத்தால் நியாயம் இல்லை, பிரித்து பார்த்தால் பொருளும் இல்லை, ரெண்டல்லோ ரெண்டும் ஒன்றல்லோ. ஏய் தினக்கு தினக்கு தின தின்தின்னானா தின்னான தினனான தினனோம், தினக்கு தினக்கு தின தின்தின்னானா தினனான தினனான தினனோம். இரவும் பகலும் வந்தாலும் நாள் என்பது ஒன்றல்லோ, கால்கள் இரண்டு கொண்டாலும் பயணம் என்பது ஒன்றல்லோ. இதயம் இரண்டு என்றாலும் காதல் என்பது ஒன்றல்லோ. கண்ணோடு காண்பதெல்லாம் தலைவா கண்களுக்கு சொந்தமில்லை, கண்களுக்கு சொந்தமில்லை. தக்க தக்க தகதிம் தக்க தக்க தகதிம் தக்க தக்க தகதிம் தகதிம் தக்க தக்க தகதிம் தக்க தக்க தகதிம் தக்க தக்க தகதிம் தகதிம். அன்றில் பறவை இரட்டை பிறவி, ஒன்றில் ஒன்றாய் வாழும் பறவை, பிரியாதே விட்டு பிரியாதே. கண்ணும் கண்ணும் இரட்டை பிறவி, ஒரு விழி அழுதால் இருவிழி எருவி பொழியாதோ அன்பை வழியாதோ. தினக்கு தினக்கு தின தின்தின்னானா தினனான தினனோம் தினனோம், தினக்கு தினக்கு தின தின்தின்னோம் தினனான தினனான தினனோம். ஒருவர் தூங்கும் தூக்கத்தில் இருவர் கனவுகள் காணுகிறோம், ஒருவர் வாங்கும் சுவாசத்தில் இருவர் இதயமும் வாழுகிறோம். போதும் போதும், அடுத்து என் தலைவன் சிம்பு பாட்டு போடுங்க. அப்பனா அவிய பரதநாட்டியத்தை முதல் நிப்பாட்ட சொல்லுங்க, ஒரே ஆட்டமா தான் இருக்கு. உன் தலைவன் பாட்டுனா என்ன பாட்டு பாடுறது? ஏட்டி இதுவை போடிய ஆட்டத்துக்கு எம்மாடி ஆத்தாடி பாட்டு தான் பாட முடியும். அதே போடுங்க. எம்மாடி ஆத்தாடி ஒன்ன எனக்கு சரியாடி, நீ பாதி நாம் பாதி. அட சேர்ந்து புட்டா சிவன் ஜாதி, அரைச்ச மாவ அரைப்போமா, துவைச்ச துணிய துவைப்போமா, ராமன் கதைய கேட்போமா, வில்ல வளர்ச்சி பார்ப்போமா. எம்மா 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 எம்மம்மா எம்மாடி ஐயோ ஆத்தாடி ஒன்ன எனக்கு தெரியாடி. ஏட்டி உமா நீ செத்து போவாதடி, மூச்சு முட்டி எம்மா எம்மான்னு பயமா இருக்கு. ஆமா உமா, இது பியாய் வீடா இல்லைன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலானே தெரியல, எல்லாம் பைத்தியங்களா தெரியுது. எல்லாம் சத்தமா பேசாத. அது இன்னைக்கு ராத்திரி இப்படியே விடிய விடிய நம்ம கச்சேரி பாட்டை பாடி 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 விடிஞ்சிட்டுன்னு ஐயா, எப்படி ஆயினும் நம்ம வீட்டில இருந்து யாராவது தேடி நம்மளை வந்து காப்பாத்திடுவாவ. அதுக்காண்டி தான் நான் மூச்சு முட்டை பாடிக்கிட்டு இருக்கேன். எட்டி அப்போ காப்பாத்த வந்துருவாங்களா? விடிகிற வரைக்கும் இப்படியே நாக்குதல்ல பாடணும்னு வையி, அதுவ ஆடுற ஆட்டத்திலே இருந்துச்சு வேணா நம்மள திங்கிறது மூடுல இருக்காதுவ. அதனால தப்பிச்சிருவோன்னு ஒரு எண்ணம் இருக்கு எனக்கு. ஆமா பெரிய பொண்ணு, உமா இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு வேலை செஞ்சிருக்கா. சரி சரி, அப்போ பாட்டு கச்சேரியை அப்படியே தொடர்ந்து பண்ணு. உன் குரல் தான் கொஞ்சம் அந்த பியாய்களுக்கும் பிடிச்சிருக்கு. நாங்கள் பாடுனா கொஞ்சம் முறைக்குது, அதனால நீயே பாடிரு. அப்பப்ப லைன் எடுத்து கொடுங்க டீ, எனக்கு தெரியலன்னா வேற அதுவ கோவத்துல என் கொதவளையே கடிச்சிட போகுது. சரில உமா. எட்டி உமா அங்கே ஒன்று ஃப்ளோர் மூமெண்ட் போடுது, சீக்கிரம் அதுக்கு பாடிடு ஏதாவது பாட்டை, இல்லாட்டினா டென்ஷன் ஆயிர போகுது. எல்லாம் பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கும் போல இருக்கு. உன்னால தூங்கலையே ஏய் டண்டனக்கா, ஏய் டனக்குனக்கா, ஏய் நக்கா 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 நக்கா, ஏ டண்டனக்கா, ஏ டனக்குனக்கா, ஏய் நக்கா 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 நக்கா. ஐயோ ஐயோ உமா, உன்னை நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஐயோ கடவுளே, அதோட ஸ்டெப்பை வரேன். அதை பாட்டுக்கு அடைச்சோன்னா அது பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்கு. என்ன பியாய ஒரு மார்க்கமா என்கிட்ட வந்து ஸ்டெப் போட்டுக்கிட்டு இருக்கா? ஒழுங்கா தூர ஓடி போயிரு. கடுப்பானு வையி, எலும்ப சூப்பு வச்சு குடிச்சு விடுவேன். அம்மா எனக்கு டயர்டா இருக்கு, நான் போய் காப்பி குடிச்சிட்டு வந்துடுறேன். கள்ள நோட்டை எவ்வளவுதான் பறக்க விடுறது?
ம் மோடிஜி பேன் பண்ண 500 நோட்டை பறக்க விட்டுட்டு ஆளு மண்டையும் பேரு இங்கே ஒன்று பாரு தனியாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு என்னமோ இளைய தளபதி விஜய் மாதிரி. சீக்கிரம் ஏதாவது பாட்டை பாடுங்க, நான் ஆடியே ஆகணும். ஆமாம் இப்போ பாடுனா அப்படியே ஆடி கிழிச்சு தள்ளிடுவார் வேற ஸ்டெப்பு போட்டு. தீஞ்ச ரெக்கார்டு மாதிரி இதே ஸ்டெப்பை தானே போட போறா. ஓடி பீர்வத்துக்கு ஒழுங்கா இங்கே இன்னொருக்கா நின்றுனா தூக்கி போட்டு மிதிச்சு விடுவேன். ஏட்டி பெரிய பொண்ணு கோவப்படாத, நமக்கு ராத்திரி வரைக்கும் நமக்கு கச்சேரி தான் முக்கியம். இருங்க, எங்க தலைவரை நான் கூட்டிட்டு வரேன். ஐயோ அந்த பேய்களுக்கு தலைவர் வேற இருக்கா. எட்டி பச்சையம்மா, எவ்வளோ தாண்டி என்னைய சூப்பு வச்சு குடிப்பேன்னோ? இந்த அண்டா சூப்பை குடிச்சிட்டு அடுத்து 3 பேர் இருக்காங்க, அவங்களையும் நான் சூப்பு வச்சு குடிக்கணும். அதனாலதான் அந்த அண்டாவை குடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன். சும்மா இரியா. அதான் என்னைய சூப்பு வச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கியே தினமோ, அது பத்தாதா? உன்னையும் சூப்பு வச்சு குடிச்சு ஒரு சத்தும் எனக்கு வரல. இனிமே மாட்டினா அவியலை பிடிச்சி சூப்பு வச்சு குடிச்சாதான் எனக்கு சக்தி எல்லாம் கிடைக்கும். இந்த வீட்டுக்குள்ள வாரையெல்லாம் பிடிச்சு சூப்பு வச்சு அவ்வளவும் இப்போ உனக்கு அடிமையா கிடக்குதுவே. இனிமேலாவது நீ இந்த பழக்கத்தை நிப்பாட்டுவேன்னு பார்த்தா கேட்க முடியுங்கிய. எனக்கு என்னைக்கு மனசுக்கு திருப்தியான ஒரு சூப்பு கிடைக்குதோ அன்னைக்கு நான் இந்த உலகத்தை விட்டு போயிருவேன். அப்படின்னா எங்களெல்லாம் இவ்வளவு நாள் சூப்பு வச்சு குடிச்சா உனக்கு அந்த திருப்தி வரல என்ன? ஆமாடா வடக்குப்பட்டி ராமசாமி, அப்படியே இரு கொஞ்ச நேரம். இனி அண்டாவுல இருக்கிறத காலி பண்ண விடு. இந்த அண்டாவை காலி பண்ணாதான் அந்த 3 பேரையும் சூப்பு வைக்க முடியும். அது வரைக்கும் அவியலை நான் இந்த வீட்டுக்குள்ள பிடிச்சு வைக்கணும். நாளைக்கு காலையில விடியறதுக்குள்ள இதை நான் எப்படியும் சூப் வச்சிடணும். சூரியோதயம் ஆயிருச்சுன்னா நம்ம சக்தி அவ்வளவு பலிக்காது. அதான் அவ்வளோரையும் பாட்டு கச்சேரிக்கு அனுப்பி வச்சிருக்கியே, ஆடலும் பாடலுமா தானே இருக்கு. மேடம், அவங்க எங்களை ரொம்ப கிண்டல் பண்றாங்க மேடம். பேயின் கூட பார்க்காம ரொம்ப கலாய்க்கிறாங்க. எங்களை பார்த்து ஒருத்தருமே பயப்பட மாட்டேங்கிறாங்க மேடம். எல்லாரும் வடக்குப்பட்டி ராமசாமி ஆயிர முடியுமா? நான்லாம் வெளியே வந்தேன்னு வைக்கி பயந்து மிரண்டு ஓடிடுவாங்க. ஆமா, அப்படியே கிழிச்சு தள்ளிடுவான். மேடம், இப்ப என்ன மேடம் பண்றது? போங்க, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்னு கேட்டு ரெடி பண்ணி கொடுங்க. நல்லா திருப்தியா சாப்பிட்டு முடிக்கட்டும். அதுக்கப்புறமா அவங்கள நான் சூப் வச்சு குடிக்கணும். அப்பதான் எனக்கு அவங்களோட சக்தி எல்லாம் வந்து சேரும். சரி மேடம். ஏட்டி பெரிய பொண்ணு நல்லா பசிக்குதுடி. அப்பத்துல இருந்து நானும் பசிக்கிங்க. ஒருத்தர என்னை ஏன் என்னன்னு கேட்கலாட்டி. ஏட்டி பைத்தியக்காரி, நானும் உங்களோட கூட தானே கிடக்கேன். இங்கே இருக்க எலும்பு கொடுவால தான் சூப்பு வச்சு தரணும் உனக்கு. மேடம், காஃபி குடிக்கிறீங்களா மேடம்? என்னடி பெரிய பொண்ணு திடீர்னு வந்து பேய் நம்மள காப்பி குடிக்கிறீங்களான்னு கேக்குது. அதால இழிச்ச வச்சு எனக்கு ஒன்றும் புரியல. பயப்படாதீங்க மேடம், எங்க எஜமானி அம்மா தான் உங்களுக்கு காஃபி கொடுக்க சொன்னாங்க. உங்களுக்கு பசிக்கொன்னு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அடடே, கேட்கவே சந்தோஷமா இருக்கே. நீங்க உயிரோட இருக்க வரைக்கும் நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு அவங்க ரொம்ப விருப்பப்படுறாங்க. என்னது, உயிரோட இருக்க வரையா? ஆமா, இங்க உள்ள வந்தவங்க யாரும் வெளியே தப்பிச்சு போனதில்லை, எங்களை உட்பட. நாங்களும் உங்களை மாதிரி உள்ள மாட்டிக்கிட்டு அப்படியே பேயாகி இங்க அடிமையா இருக்கவங்க தான். ஆமா, இப்போ உங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது எங்க எஜமானி அம்மாவோட கடமை. அதுக்கப்புறம் நீங்க எங்க எஜமானி அம்மாவுக்கு இரையாயிருவீங்க. இப்போ உங்க எஜமானி அம்மா எங்க? இப்ப அவங்க புருஷனை சூப் வச்சு குடிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, புருஷனுக்கே இந்த நிலைமையா? அப்ப எங்களெல்லாம் அது சூப்பு வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. நீங்க காஃபியை குடிங்க மேடம், உங்களுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிட்டு வரோம். ஏட்டி பெரிய பொண்ணு, இது என்னடி கன்றாவி காப்பி? குடிக்க வேற பயமெல்லாம் இருக்கு. அந்த பேய் என்னன்னா புருஷனே சூப்பு வச்சு குடிக்குதான். இந்த காப்பி எதுல போட்டதா இருக்கும்னு தெரியலையே. கழுத மூத்திரத்துல போட்டதா இருக்கும். குடி, நீ தானே பசிக்கின்னா. ஏட்டி, எனக்கு இருக்க பசிக்கு இப்ப கழுத மூத்திரமா இருந்தாலும் நான் குடிச்சிருவேன். அந்த அளவுக்கு இருக்கேன். இல்லைன்னா உன் ரத்தத்தையாவது நான் குடிச்சிருவேன் பார்த்துக்க. ஏட்டி, அப்படி ரத்தத்தை குடிச்சு தொலைஞ்சிடாத. வெளியே போன அப்புறம் உனக்கு ஆடே வெட்டி பிரியாணி போடுறேன். எல்லாம் நீங்கள் வெளியே போனதான் ஆடு வெட்டுவீலோ கிடா வெட்டுவீலோ என்னமோ வெட்டுங்க. இப்போ இந்த காப்பியை எங்கனையாவது தூரம் ஊற்றிட்டு இந்த பியாய்வெல்லாம் என்ன பண்ணுதுன்னு போய் பார்ப்போம் வாங்க. ஆமா பெரிய பொண்ணு, அதை பார்க்கணும். நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கோம். இதுவை நம்மளை வச்சு என்ன பிளான் போட்டுக்கிட்டு இருக்குவேன்னு தெரியல. இதுவரை போய் பார்ப்போம்.